வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இன்று உயர்நீதிமன்றம் முன்பு அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் போராட்டம், எடப்பாடி அறிவிப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மத்திய அரசின் 3 புதிய சட்டங்களை கண்டித்து இன்று அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் போராட்டம் நடத்த இருப்பதாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பாஜக அரசால் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு 1/7/2024 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 3 புதிய குற்றவியல் திருத்த சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும், மேற்படி 3 புதிய சட்டங்களுக்கு சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் பெயர் வைத்து அப்பட்டனப்பட்டு இந்தி திணிப்பு செய்துள்ளதை கண்டித்துள்ளார். மேலும் அச்சட்டங்களுக்கு மீண்டும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட கோரியும், மேலும் திருத்த சட்டங்கள் தொடர்பாக திமுகவின் இரட்டை வேடத்தை பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வழக்கறிஞர் பிரிவின் சார்பில் இன்று தற்பொழுது நண்பகல் 12 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பு கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை தலைமையில் அறவழியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்றும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக வழக்கறிஞர் நிர்வாகிகளும், மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளும், வழக்கறிஞர்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில், அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.